முதல்ல இந்த உலகநாயகன் பஞ்சாயத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். உங்களை விண்வெளி நாயகன் கூப்பிடுறேன்னு ஏதோ இவர் ஏதோ எலன் மாஸ்கோடைய விண்கலத்தில் ஏறி ஏதோ அடிக்கடி விண்வெளிக்கு போயிட்டு வர்றவர் மாதிரி விண்வெளி நாயகன் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. விண்வெளி நாயகன் நடிகர்களுடைய பெயருக்கு முன்னால் ஒரு அடைமொழி அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. அந்த காலத்தில் தெரியும், கமல்ஹாசன் நடித்த பெரும்பாலான படங்கள் பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்டாக இருக்கும். மற்ற ஹீரோக்களை விட பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்டிக் சீன்ல எல்லாம் பூண்டு விளையாடுவார் கமல்ஹாசன். நில காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது. அஜித்துடைய ரசிகர்கள் இப்போவும் அஜித்தை தலையன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தலையா அடிச்சுக்கிறாரு. நீ தலையன்னு கூப்பிடாதீங்கடா, அஜித் குமார்னு கூப்பிடுங்க, இல்லைனா ஏகேன்னு கூப்பிடுங்க. இந்த ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் மன்னன் அப்படின்னு ஒரு பட்டம் இருந்தது. இப்போதானே சூப்பர் ஸ்டாருங்கிறது பிரபலமாச்சு, அதுவே நிலைத்தது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் மன்னன் ரஜினி நடித்த அப்படின்னு தான் வரும். என்ன காரணம்னா, இவர் சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு பிடிப்பார், அப்புறம் சிகரெட்டை வச்சுட்டு அப்படி சுருளாக புகை விடுவார், அப்புறம் வெளியில் விட்ட புகையை மறுபடியும் இழுத்து வாய்க்குள்ளே விடுவார். இந்த மாதிரி நிறைய சேட்டையெல்லாம் பண்ணுவார். இதுதான் ரஜினி ஸ்டைல். பல துறைகளில் சாதித்தவர்கள்லாம் இருக்காங்க. அவர்கள் யாருமே அடைமொழி போட்டுக்கிறது இல்லை. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷனில் இணையறாரு ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். உலக நாயகன் தன்னை உலக நாயகன் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லைக்காவால் கைவிடப்பட்டாரா கமல் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி எழுது. என்ன சார் நடந்தது? முதல்ல இந்த உலகநாயகன் பஞ்சாயத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்களுடைய பெயருக்கு முன்னால் ஒரு அடைமொழி அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. ஒன்று இவங்களே விரும்பி இவங்களே சூட்டிக்குவாங்க, இல்லைனா இல்லை எங்களுக்கு ரசிகர்கள் கொடுத்ததுங்கிற பேரில் யாரையே விட்டு கொடுக்க சொல்லி அதை எடுத்து போட்டுக்குவாங்க. இதுக்கு கமல்ஹாசன் விதிவிலக்கு இல்லை. இப்போ அவருக்கு பல்வேறு பட்டங்கள் கடந்த காலத்துலலாம் இருந்தது. ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் யூத்தாக இருக்கிற காலகட்டத்தில் காதல் இளவரசன் அப்படிங்கிறது தான் கமலுடைய அடைமொழியாக இருந்தது. அந்த காலத்தில் தெரியும், கமல்ஹாசன் நடித்த பெரும்பாலான படங்கள் பார்த்திங்கன்னா லவ் சப்ஜெக்டாக இருக்கும். மற்ற ஹீரோக்களை விட பார்த்திங்கன்னா இந்த ரொமான்டிக் சீன்ல எல்லாம் பூண்டு விளையாடுவார் கமல்ஹாசன். அதனால் அன்றைக்கு அந்த காதல் இளவரசன் அப்படிங்கிற பட்டம் கமலுக்கு பொருத்தமாகவும் இருந்தது. இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, காதல் மன்னன் அப்படிங்கிறது ஜெமினி கணேசனுடைய பட்டம். கிட்டத்தட்ட அவருடைய அடுத்த தலைமுறை நடிகராக கமல்ஹாசன் இருந்தார். கிட்டத்தட்ட நிஜ வாழ்க்கையிலும் இவர்கள் ஜெமினி கணேசன் காதல் மன்னனாகவும் கமல்ஹாசன் காதல் இளவரசனாகவும் இருந்தார். அதனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் இளவரசன்கிற அடைமொழி கொடுக்கப்பட்டது அல்லது அவரே போட்டு கொண்டதுன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது பெரிய உறுத்தலாகவும் இல்லை, நெருடலாகவும் இல்லை. அடடா இவருக்கு ரொம்ப கரெக்டாக பொருந்துது அப்படின்னு. அந்த காலத்தில் கமலுடைய சமகாலத்தில் சினிமாவுக்கு ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் மன்னன் அப்படின்னு ஒரு பட்டம் இருந்தது. இப்போதானே சூப்பர் ஸ்டாருங்கிறது பிரபலமாச்சு, அதுவே நிலைத்தது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் மன்னன் ரஜினி நடித்த அப்படின்னு தான் வரும். என்ன காரணம்னா, இவர் சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு பிடிப்பார், அப்புறம் சிகரெட்டை வச்சுட்டு அப்படி சுருளாக புகை விடுவார், அப்புறம் வெளியில் விட்ட புகையை மறுபடியும் இழுத்து வாய்க்குள்ளே விடுவார். இந்த மாதிரி நிறைய சேட்டையெல்லாம் பண்ணுவார். அதனால் ஸ்டைல் மன்னன்கிற அந்த பட்டமும் ரஜினிக்கு பொருத்தமாக இருக்கும். இதெல்லாம் கடந்த காலத்தில். இப்போ அப்படி நகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரஜினியை சூப்பர் ஸ்டார்னாங்க. அவர் சூப்பர் ஸ்டார் என்கிற அடைமொழிக்கு ஏற்ப நிறைய வெற்றி படங்களாக கொடுத்துட்டே வந்தார். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கமல்ஹாசனுக்கு இந்த உலக நாயகன் அப்படிங்கிற பட்டம் இருக்குல்ல, அது ஒரு பொருத்தமற்ற அடைமொழியாக பட்டமாக தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, கமல்ஹாசன் மிகச்சிறந்த கலைஞன், அதில் மாற்றமே இல்லை. உலகத்தரமான சினிமா தமிழ்லேயே கொடுத்துருக்காரு, அதுலாம் மாற்றமே இல்லை. அதே நேரம் உலக அளவில் கமல்ஹாசன் ஏதாவது இப்போ ஆஸ்கார் விருது மாதிரி ஏதாவது வாங்கியிருக்காரா அப்படின்னா இல்லை. இப்போ உண்மையாக சொல்ல போனால் உலகநாயகங்கிறது ஏஆர் ரஹ்மான் தான். நேராக ஆஸ்காருக்கு போய் இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று வாங்கிட்டு அப்படி ஜம்முன்னு நின்னார். அந்த மாதிரி சர்வதேச திரைப்பட விழாக்களில் கமல்ஹாசனுடைய படங்கள் ஏதாவது விருது பெற்றதா, கமல்ஹாசன் விருது வாங்கினாரன்னா அப்படி இல்லை. அப்போ உலகநாயகன் என்கிற பட்டமே கமலுக்கு ஒரு பொருத்தமற்றது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை
கமல்ஹாசன் ஏற்றுக்கிறாரா இல்லையா அவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயோ இவர் தாங்க உலகநாயகன், இவர் தாங்க தமிழ் சினிமாவுக்கே உலக புகழை கொண்டு வந்து சேர்த்தாருங்கிற மாதிரி அவங்க ஒரு கற்பிதங்களாக சொல்லுவாங்க. அது அல்லாமல் இந்த பட்டத்தை கமல்ஹாசனே ஏற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் அந்த பட்டத்தை அவர் ரசிக்கவும் ஆரம்பித்தார் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, கமல்ஹாசன் நடித்த படத்தில் அனைமா தசாவதாரன்னு நினைக்கிறேன், உலகநாயகனேன்னு ஒரு பாடலே இருக்கும். அப்போ அந்த பாடல் கமல்ஹாசனுடைய ஒப்புதல் இல்லாமல் வராதுல்ல, அது வாலி எழுதியதாக ஞாபகம் எனக்கு. ஆனால் கமல்ஹாசன் ஓகே பண்ணாமல் அது ஒளிப்பதிவு கூடத்துக்கே வராது. அப்போ கமலே அந்த பட்டத்தை விரும்புகிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் அந்த காலகட்டம். இன்னைக்கு கமல்ஹாசனுக்கு ஒரு பக்குவம் வந்த பிறகு இந்த பட்டம்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அறிவித்தார். ஆனால் அவருடைய ரசிகர்கள் அதை ஏற்கிற மனநிலையில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அஜித்துடைய ரசிகர்கள் இப்போவும் அஜித்தை தலைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து தலையாக அடிச்சுக்கிறாரு. என்னை தலைன்னு கூப்பிடாதீங்கடா, அஜித் குமார்னு கூப்பிடுங்க, இல்லைனா ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவனுங்க கேட்குறதா இல்லை. இப்போவும் தலைன்னு தான் தலையாக அடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கமல்ஹாசனுடைய ரசிகர்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, உலக நாயகன்னு தானே கூப்பிடக்கூடாது, உங்களை விண்வெளி நாயகன்னு கூப்பிடுறேன்னு ஏதோ எலன் மாஸ்கோடைய விண்கலத்தில் ஏறி ஏதோ அடிக்கடி விண்வெளிக்கு போயிட்டு வர்றவர் மாதிரி விண்வெளி நாயகன் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. பொதுவாகவே இந்த அடைமொழிங்கிறதே ரொம்ப ரொம்ப அபத்தம். நான் கூட பல நேர்காணலில் பல சந்தர்ப்பங்களில் நான் சொல்கிறது தான். இப்போ இங்கே வந்து பல்வேறு துறைகள் இருக்குது. இங்கே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பொறியாளர்கள் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்காங்க, இல்லை பல துறைகளில் சாதித்தவர்கள்லாம் இருக்காங்க. அவர்கள் யாருமே அடைமொழி போட்டுக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு உலகத்திலேயே பெரிய கட்டிடம் துபாயில் வந்து புர்ஜ் கலீஃபா அப்படின்னு ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டிடத்தை வடிவமைத்த பொறியாளர் வந்து உலக பொறியாளர் அப்படின்னு போட்டுக்கிறது இல்லை. அப்புறம் இந்த தளபதி, இளைய தளபதி மாதிரி இளைய பொறியாளர் அப்படின்லாம் போட்டுக்கிறதே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு மருத்துவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நான் தான் உலக மருத்துவர் நாயகன் அப்படிலாம் போட்டுக்கிறது இல்லை. அப்போ உங்களுக்கு மட்டும் எதுக்கு பட்டம்? அதனால் பார்த்திங்கன்னா இந்த பட்டம்ங்கிறதே ஒரு காமெடி தான். அந்த காமெடியிலிருந்து நடிகர்கள் வெளியே வரணும்னு நினச்சாலும் இந்த ரசிகர்களை அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பழகிருக்குமா இருக்கும். ஆமாம், இன்னொன்று பெரிய அறிவு வளர்ச்சி இல்லைங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக அவர் லைக்கா வாழ்க்கை கைவிடப்பட்டாரா கமல்? அதெல்லாம் ரொம்ப ஓவரான விஷயம். ஆக்சுவலி என்னென்னா இந்தியன் 3 படம் ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்குது. ஏற்கனவே சங்கர் இயக்கி இந்தியன் 2 படம் சரியாக ஓடலை. அதுக்கப்புறம் ராம் சரணை வச்சு எடுத்த கேம் சேஞ்சர் படமும் சரியாக போகலை. அதனால தயாரிப்பாளர்கள் சங்கர் மீது வைத்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியன் 3ங்கிறது ஒரு மெகா பட்ஜெட் படம். அதெல்லாமல் ஒரு பாடல் காட்சியை பல கோடி செலவில் எடுக்கணும்னு ஒரு ஏற்கனவே ஒரு பட்ஜெட்டை கொடுத்துட்டாரு. இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் ஷூட் பண்ணி இவ்வளவு ரூபா செலவு பண்ணி இந்தியன் 3 எடுக்கிறதா அப்படின்னு ஒரு தயக்கம் வந்து லைக்காவுக்கு இருந்தது. அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, எதுக்கு நம்ம இந்தியன் 3 போய் எடுத்துக்கிட்டு எடுத்த வரைக்கும் அப்படியே எடிட் பண்ணி ஒரு வெர்ஷன் எடுத்து அதை அப்படியே ஓடிடிக்கு டேரக்டு ஓடிடியில் போட்டுடலாங்கிற மாதிரி ஒரு அட்டம்ப்ட் எடுத்தாங்க. அதுக்கு சங்கரும் கமல்ஹாசனும் ஒத்துக்கலை. அப்போ லைக்கா என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒத்துக்கலைன்னா ஓகே, பட் எங்களால் புதுசாக செலவு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது ரெட் ஜெயண்ட் நிறுவனம் உள்ளே வராங்கன்னா அவங்க பணமும் இது உள்ளார இருக்குது. அப்போ நம்ம போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும். அதுக்கு லைக்கா வந்து ஒரு தடையாக இருக்காங்க. ஆக்சுவலி தடைங்கிறது மீன் என்னென்னா அவங்கள்ட்ட பணம் இல்லை. அப்போ லைக்காவை கலட்டி விட்டுட்டு நம்மளே இந்த படத்தை தயாரிப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால் லைக்காவை தான் இவங்கெல்லாம் சேர்ந்து கலட்டி விட்டாங்களே தவிர லைக்கா வந்து கமலஹாசன் கலட்டி விட்டதை நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியாது. ஆமாம், இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் உள்ள என்டர் ஆகிறதுக்கு ராஜ்கமல் வரமாட்டாங்க. ரெட் ஜெயண்ட் பணத்தை போட போகிறாங்க, சங்கர் எடுத்து கொடுக்க போகிறாரு, அவ்வளவுதான். அதே நேரம் இந்த பப்ளிசிட்டி மற்ற எல்லா விஷயத்துலையும் லைக்காவுடைய பேரும் இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே திரைமறைவாக இவர்களுக்குள் பேசுகிற பேச்சு, இவர்களுக்குள் நடக்கிற ஒப்பந்தம். நீங்கள் அப்படி வெளியில் வந்தால் அந்த போஸ்டர்லையும் பப்ளிசிட்டிலையும் லைக்கா பேர் இருக்கும். அதை பார்த்துட்டு என்னடா நீங்கள் இப்படிலாம் போய் சொன்னீங்களேன்னு யாரும் கேட்டக்கூடாது. இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம நெருக்கமாக இருப்பதால் நமக்கு தெரிந்த உண்மை அது. ஓகே சார், இப்போ வந்து டிராகன் வெளி வந்து நல்லா ஓடிட்டுருக்கு. பிரதீப் ரங்கநாதன் நல்லா நடித்தார் அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க. அதை தாண்டி 3 கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கௌதம் மேனன் ஏன்னா நம்ம திரையில் பார்த்துட்டோம், மிஷ்கின் அவரையும் பார்த்துட்டோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காதது பிரதீப் உடனுடைய அப்பாவாக நடித்த ஜார்ஜ் மரியான் தான் வந்து அவர் தான் வந்து எல்லா கவனத்தையும் வந்து ஈர்த்திருக்காரு. அது பார்த்தீங்களா சார்? இல்லை, டிராகன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவர்களுடைய பார்ட்டை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டிராகன் கேரக்டரை
ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதான் அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு எரிச்சல் வரும். இப்படி ஒரு பிள்ளைய ஓங்கி செவுடில் சாத்தினா என்னன்னு கோபம் வரும். அந்த 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 நமக்கு வருகிற கோபமே அந்த கதாபாத்திரத்தை அவர் சிறப்பாக செய்ததால் ஏற்பட்ட கோபம் தான் அது. அதனால் அந்த நடிகராக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் பிரின்சிபலாக நடித்த மிஸ்கின் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த பொது மேடைகள்லாம் ஆபாசமாக பேசுவதையே வழக்கமாக வச்சுருக்காரு. நம்மளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட ஒரு நடிகர். அதே நேரம் இந்த படத்தில் அந்த கேரக்டரில் ரொம்ப அழகாக பொருந்திருப்பார். அதனால் மிஸ்கினுடைய கதாபாத்திரமும் நம்ம உண்மையிலேயே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியான் கேரக்டர், நீங்கள் ஜார்ஜ் மரியானை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கேட்குறதுக்கான பின்னணியை வந்து என்னால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியுது. என்னென்னா, மகங்காரன் ஒரு தருதலை அப்பாவை ஏமாற்றி காசை பிடிக்கிட்டு போவான். ஆனாலும் இந்த அப்பா தன் மகன் மீது ஒரு நம்பிக்கை வச்சு அவன் கேட்குற காசெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் அவன் ஒரு 420 அவன் ஒரு ஃப்ராடு பையன்னு தெரியும் போதும் கூட அவர் வந்து ஒரு கோபத்தையோ வருத்தத்தையோ வெளிப்படுத்தாமல் அதே நம்பிக்கையை வெளிப்படுத்துவார். ஸோ அந்த கதாபாத்திரம் வந்து உண்மையிலே ஒரு நெகிழ்ச்சியான கதாபாத்திரம். அதுக்கு ஜார்ஜ் மரியன் போன்ற ஒருத்தர் வந்து நடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சது. அதனால் அந்த கேரக்டர் வந்து நம்ம நினைவில் வந்து அப்படி தங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், மிஷ்கின் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய விமர்சனத்துக்குள்ளானார். ஆனால் கேரக்டர்னு வரும்போது நல்லா தானே சார் நடிக்கிறாரு. இல்லை, ஒரு நடிகராக அவருடைய பாட்டை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே இல்லை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த படத்தை பொறுத்தவரை மிஸ்கினுடைய கேரக்டர் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அவரும் பிரமாதப்படுத்தியிருப்பார், நோ டவுட்டு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இயக்குனராகவும் ஒரு நல்ல பேர் எடுத்துருக்கீங்க, இப்போ ஒரு நடிகராகவும் பேர் வாங்கிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொது மேடையிலையும் ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே இந்த எரிச்சலோ கோபமோ விமர்சனமோ வராது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, மிஸ்கின் இப்போ சில படங்கள்லாம் இயக்கிட்டு இருக்காரு. அந்த படங்களை ஓடிடி நிறுவனங்கள் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் உங்களுடைய நிலைமை. அந்த மேடை பேச்சுனாலே தெரியாது எனக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் இன்னும் கவனம் செலுத்துங்க. உங்களை நம்பி தயாரிப்பாளர் பணம் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகணும்ல. பிசாசு 2ன்னு ஒரு படம் எடுத்தார், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமாக கிடக்கு. அப்போ நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தனிப்பட்ட முயற்சி எடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு நீங்கள் எந்தெந்த விழாக்களுக்கு போய் என்னென்னத்தையோ பேசி எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? நீங்கள் வந்து ஒரு இயக்குனராக தானே. மிஸ்கின்னா யார்? ஒரு இயக்குனர். அதுதான் உங்களுடைய அடிப்படையான அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்கள் தக்க வச்சுக்கணுமா வேணாமா? அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். வாயை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லது. வாயை கொஞ்சம் இல்லை, வாயை வந்து அப்படி வாய் பூட்டு போட்டால் தான் சரியாக இருக்கும். நம்மளே பூட்டிடலாமா சார்? ஓகே.